தேவை என்ன? உன்னுடைய இருதயம். உன்னுடைய இருதயம் அவருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான் அவருக்கு தேவை. நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, அதை விளையச் செய்கிறவர் கர்த்தரே. நீ என்னதான் மாஞ்சி மாஞ்சி வேலை செஞ்சாலும் அதை விளையச் செய்கிறவர் யாரு? கர்த்தர் தான். நான் தான் வேலை செஞ்சேன் அப்படின்ற மேன்மை நமக்குள்ள இருக்கக்கூடாது. இப்ப காய் எப்படி நினைச்சிருக்கிறான்? நான் தான் இதை விதைச்சேன், நான் தான் நீர் பாய்ச்சினேன், நான் தான் விளைய செய்தேன்னு சொன்னேன் பாத்தியா? அது உண்மை கிடையாது. என்னதான் அவன் விதைச்சாலும் நீர் பாய்ச்சினாலும் அதை விளைய செய்கிறவர் கர்த்தர் தான். கர்த்தர் அது மேல கிருபை வைக்கலனா, கர்த்தர் அதை விளைய செய்யலைன்னா அது விளையவே விளையாது. அதனால இன்றைக்கு நம்மளுடைய ஆசீர்வாதம், நம்மளுடைய வருமானத்தை ஆசீர்வதித்து விளைய செய்திருக்கிறவர் யாரு? கர்த்தர் தான். அப்போ அந்த முதலாவது பலனை கர்த்தருக்கு கொடுத்து அவரை கனப்படுத்த வேண்டும். ஃபர்ஸ்ட் நன்றி உணர்வோடு கொடுக்கணும், 2வது மனமகிழ்ச்சியோடு கொடுக்கணும், 3வது அவரை கனப்படுத்துற விதத்துல நம்ம கொடுக்கணும், அவரை மேன்மைப்படுத்தணும். அவருக்கு நான் கொடுத்தா அவர் என்னை பெருக செய்வார், நான் குறைவுபட்டு போவதில்லை. 4வது விசுவாசத்தோடு கொடுக்கணும். நம்ம கொடுக்குற தசம பாகமும் காணிக்கையும் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரு விதையை